அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து பெறக்கூடிய கதைகள் ஏராளம். சங்ககால பாடல்களில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் கொண்டிருந்த குணங்கள், அவர்களிடம் பிரபலமாக இருந்த நம்பிக்கைகள் முதலியவைகளும் ஆவணப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படி ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இத்தனை தூரம் கலாச்சார பின்புலத்தோடு வாழ்ந்த இந்த தமிழ் பேசும் நல்லுலகிலே பல்வேறு செய்திகளையும் பாடல்களுக்கு நடுவே வைத்து பாடக்கூடிய மரபை கொண்டிருந்தது மிகுந்த பெருமைக்கு வித்திட்டிருக்கிறது. காரணம், 2000 சொச்சம் ஆண்டுகள் ஆவணமாக இந்த சங்கப்பாடல்கள் இருக்க, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நம்பிக்கைகள் இன்று வரையிலும் தொடர்ந்து இந்த பகுதிகளிலே இருந்து வர பார்க்கும்போது தொடர்ச்சியாக பல்வேறு காலமாற்றங்களையும் தங்களுக்குள்ளே வாங்கி கொண்டு பல்வேறு படையெடுப்புகள் இவைகளையும் கடந்து இந்த நம்பிக்கைகள் இங்கே நல்ல நிலையில் நீடித்திருப்பதை பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு, பல்வேறு இதிகாசங்கள் புராணங்களிலிருந்தெல்லாம் செய்திகளை சங்க இலக்கிய புலவர்கள் மிகவும் நயத்தோடு எடுத்து பாடியிருப்பதை பல பாடல்களிலே பார்க்கலாம். ராமாயணம், மகாபாரதம் இந்த இரண்டும் இந்திய தேசத்தினுடைய தனித்துவம் நிறைந்த அறிவு செல்வங்கள். இதிகாசங்களாக வழங்கப்படும் இந்த இருபெரும் காப்பியங்களும் இந்த இந்திய பரந்த தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்த மக்களிடமும் பலாயிரம் ஆண்டுகளாக அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய விஷயங்களாக இருந்து வருவதை பல பாடல்கள் மூலமாகவும் வரலாற்று செய்திகள் மூலமாகவும் அறிய முடிகிறது. உதாரணத்திற்கு, சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு பாடலைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கப் பாடல்களில் ஆற்றுப்படுத்தல் என்றொரு மரபு உண்டு. அதன்படி நன்கு கற்றறிந்த தமிழ் புலவர் ஒருவர் தம்முடைய அந்த அறிவுத்திறனை கொண்டாடக்கூடிய அரசன் ஒருவனுடைய இருப்பிடத்தை அறிந்து கொண்டு அவனை நோக்கிச் சென்று, மன்னா, உன்னுடைய பெருமை இத்தகையது, உன் நாட்டின் வளம் இப்படிப்பட்டது, உன்னுடைய மூதாதையர்கள் இப்படியெல்லாம் சிறப்பு பெற்றிருந்தார்கள், உன் வீரம் இப்படி, உன் போர்த்திறம் இப்படி, உன்னுடைய அறிவுத்திறம் இப்படி, நீ அறம் பாதுகாக்கக்கூடிய மரபு இப்படி என்றெல்லாம் புகழ்ந்து பாட அரசன் அதால் மகிழ்ந்து அவர்களுக்கு பல்வேறு பரிசுகளை கொடுப்பார். அந்த பரிசுகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஊரை நோக்கி இந்த புலவர் நடந்து வரும்போது எதிரிலே மிகவும் ஒடிந்து போன நிலையிலே மெலிந்த உடம்போடு கூடி தன்னுடைய மனமெல்லாம் பயம் கொண்டிருந்தபடியை வெளிக்காட்டும் முகபாவனையோடு மற்றொரு புலவர் எதிர்படுவார். அவர் வறுமையால் பீடிக்கப்பட்டவர். எத்தனைதான் அறிவுச்செல்வம் நிறைந்திருந்தாலும் பொருட்செல்வம் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அல்லவா? அதனால் தம்முடைய கவிபாடும் திறனை அதற்கு தகுதியாயிருக்கக்கூடிய அரசன் ஒருவன் முன்பாக பாடி அவன் பெருமைகளை எடுத்துச் சொல்லி அவனிடமிருந்து பரிசு பெற்று வர வேண்டும் என்ற ஆவலிலே ஒரு அரசன் ஆளக்கூடிய பகுதியை நோக்கிச் செல்லுவார். இந்த இரண்டு புலவர்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட போது இந்த பரிசு பெற்று வந்த புலவர் எதிரே வந்தவருக்கு, நீங்கள் இந்த நிலையிலேயே நடந்து போய் இத்தனை மலைகளை கடந்து இப்படி ஒரு நதியை கடந்து காட்டுப்பகுதியிலே பத்திரமாக பிரயாணம் செய்து இப்படி போய் ஒரு ஊரை அடைந்தால் அங்கே இருக்கக்கூடிய அரசன் கவிஞர்களையும் பாடல் பாடக்கூடிய பாணர்களையும் கொண்டாடுபவன். அவன் முன்பாக நீங்கள் பாடல் இசைத்தால் அவன் மகிழ்ந்து உங்களுக்கு பரிசுகளை தருவான் என்று கூறக்கூடிய மரபு. அப்படி ஒரு மரபிலே ஆற்றுப்படுத்துதல் எனப்படும் இந்த அமைப்பு பாடப்படும். ஒருவரை இந்த வழியிலே செல்லுங்கள் என்று அந்த ஆற்றை, ஆறு என்றால் நதி என்று நாம் அறிவோம், ஆனால் தமிழிலே ஆறு என்ற சொல்லுக்கு வழி, வழித்தடம் என்றும் ஒரு பொருள் உண்டு. இந்த வழியிலே சென்று நீங்கள் அந்த நகரை அடையலாம் என்று அவரை ஆற்றுப்படுத்தக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பிலே பாடப்பட்டிருக்கக்கூடிய பாடல்களிலே ஒரு அழகான பாடலில்தான் இராமாயண செய்தி ஒன்றை, இராமாயண காவியத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய நகைச்சுவை நிறைந்த ஒரு காட்சியை சரியான இடத்தில் மேற்கோள் காட்டி பாடுகிறார் தமிழ்ச்சங்க புலவர் ஊன்பொதி வெண்குடையார். அப்படி ஆற்றுப்படுத்தக்கூடிய மரபில் அமைந்த பாடலில்தான் இராமாயண காட்சி ஒன்றை, நகைச்சுவை நிறைந்த ஒரு காட்சியை சரியான இடத்தில் பொருத்தி ஒரு தமிழ் பாடலாக பாடியிருக்கிறார் தமிழ்ச்சங்க புலவரான ஊன்பொதி பசுங்குடையார் என்பவர். இவர் நல்ல புலமை நிறைந்தவர். இவருடைய தமிழுக்கு பல அரசர்களும் முன்வந்து சிறப்பு செய்திருப்பதையும் அவர்களுடைய அந்த வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இந்த புலவரிடம் மிகுந்த நல்ல ஒரு குணம் இருந்தது. அது என்ன? ஒரு அரசனை பார்க்க போகும்போதோ அல்லது ஒரு வள்ளலை புகழ்ந்து பாடச் செல்லும் போதோ தான் மட்டும் தனித்து செல்லுவதில்லை. தன்னுடைய உற்றார்கள், உறவினர்கள்,
சுற்றத்தார், நண்பர்களில் யாருக்கு பொருட்களுடைய தேவை இருக்கிறதோ, பணத்தினுடைய தேவை இருக்கிறதோ அவர்களை அடையாளம் கண்டு அவர்களையும் சேர்ந்து அழைத்துச் செல்லுவார். அப்படி அழைத்துச் செல்லும் போது அந்த அரசன் முன்பாக பாடி புகழ்ந்து அவனிடமிருந்து பெறப்படும் பரிசிலே பெரும் பகுதியை தேவை கருதி இவர்களுக்கு கொடுத்து விடுவார். இப்படி தான் பெற்ற அந்த இன்பத்தை தன்னுடைய உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுவதாலே தானடைந்த இன்பம் பல நூறு மடங்காகிறது என்பது அவருடைய கொள்கை. அதன்படி தேவைக்கானவற்றை நமக்கென்று நிறுத்தி கொண்டு மற்றையவைகளை தேவை இருப்பவர்களுக்கு வழங்குதல் என்பது ஒரு அழகான கோட்பாடு. எல்லோரும் மகிழ்ந்திருப்பதற்கு அது வழிவகை செய்யும். அந்த நிலையில்தான் இந்த புலவரும் ஊன்பொதி பசுங்குடையார் என்ற இந்த புலவர் அந்த தலைநகரை நோக்கி, அரசனை நோக்கி சென்று பாடும் காலத்திலே அவருக்கானவர்களை, அவருடைய உறவினர்களை அழைத்துச் செல்லுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி அவர் வாழ்ந்து வந்த காலத்தில் அவருடைய சொல் கேட்டு நல்ல நிலையை அடைந்தவர்கள் அநேகம் பேர்கள் உண்டு. இளஞ்சேட்சென்னி என்றழைக்கப்படும் சோழ மன்னன், இந்த சோழ மன்னனுடைய வீரத்தை தமிழ்ச்சங்க பாடல்கள் பாடும்போது சோழவளநாடு இருக்கிறதே, அங்கே எந்த குறையும் இல்லாமல் பூமியானது பொன்னை விளைவித்து கொடுக்கும். அப்படி பெறப்பட்ட அந்த பொன்மணிகளை, நெற்கதிர்களைத்தான் பொன்மணிகள் என்கிறார்கள், அந்த நெற்கதிர்களை கூப்பமாக குவிய வைத்து இருப்பார்கள். குன்றுகள் போலே, மலைகள் போலே குவிந்திருக்கக்கூடிய அந்த நெல்லிலே இவர்கள் எருதை பூட்டித்தான் அந்த நெல்லையும் வைக்கோலையும் பிரிக்கும்படியாக இருக்கும். இப்படி மாடுகளை கொண்டு பிரிக்கப்பட்ட நெல்லை களத்தில் அடித்து அதிலிருந்து அந்த உமியையும் நெல்மணியிலிருந்து அரிசியையும் பிரித்து இவர்கள் மூட்டைகளாக, பொதிகளாக கட்டி கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்து தேவைப்படும் காலத்திலே மக்களுக்கு வழங்குவார்கள் என்று இவனுடைய நாட்டு வளம் பாடப்பட்டிருக்கிறது. இதேபோல் ஒரு வேளாண்மையை இந்த இளஞ்சேட்சென்னி என்ற அரசன் தன்னுடைய போர்க்களத்திலும் நிகழ்த்துவானாம். போர்க்களத்தில் விவசாயம் செய்வதா? ஆம். அங்கேயும் தன்னுடைய வீரத்தை விதைத்து பகை மன்னர்களை ஆகிற அந்த களைகளை அறுத்து அவர்களுடைய விழுந்துபட்டு போன உடம்புகள், தேகங்களெல்லாம் குவியல்களாக அங்கே குவிந்திருக்க தன்னுடைய போர் யானைகளை கொண்டு அதிலிருந்து அவர்களுடைய உடம்பின் பாகங்களையெல்லாம் பிரித்தெறிந்து இவன் வெற்றி வேட்கையாக ஒரு விவசாயத்தை நடத்துவான் என்று இளஞ்சேட்சென்னியினுடைய வீரச்சிறப்பு பாடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சோழ மன்னனிடம்தான் பல்வேறு புலவர்களும் அடைக்கலம் அடைந்தார்கள். அவர்களுடைய புலமையை கண்டு வியந்து அவர்களை தகுந்தவாறு உபசரித்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகளையெல்லாம் செய்து கொடுத்து அவர்கள் கேட்ட பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பி வைப்பானாம் இளஞ்சேட்சென்னி என்ற இந்த அரசன். இப்படி அவன் மேற்கொண்டிருந்த அந்த வள்ளல் தன்மையாலே உலகெங்கும் அவனுடைய புகழ் காலமுள்ளதனையும் நீடித்திருக்கும் என்று வந்த புலவர்கள் எல்லோரும் வாழ்த்தினார்களாம். இப்படிப்பட்ட இளஞ்சேட்சென்னியை காண வேண்டித்தான் ஊன்பொதி பசுங்குடையார் என்ற இந்த தமிழ் புலவரும் செல்கின்றார். அவருடைய வழக்கம் போலே தன்னுடைய உறவினர்கள், நண்பர்களுக்குள்ளே தேவை இருப்பவர்கள் சிலரை அடையாளம் கண்டார். அப்போது அதிலே 10-15 பேர்கள் தேறினார்கள். எல்லோரையும் அழைத்து கொண்டு இந்த இளஞ்சேட்சென்னி அரசாட்சி செய்து வந்த நகரத்தை நோக்கி சென்றார். செல்லும் வழியெல்லாம் கண்ட காட்சிகளையெல்லாம் விளக்கி கொண்டு போய் அந்த மன்னனுடைய வள்ளல் தன்மை எத்தகையது, அவனுடைய குணங்கள் எப்படி சிறப்பு பெற்றிருக்கின்றன, கற்றறிந்த சான்றோர்கள் கலைஞர்களை பார்த்தால் அவன் எப்படி மனமகிழ்வான் என்பதையெல்லாம் காண்பித்து கொண்டும் பேசிக்கொண்டும் நடந்தார். அந்த மன்னனுடைய அரசபையை இவர்களெல்லாம் சென்று அடைந்தார்கள். மன்னரிடம் இப்படி ஒரு புலவர் வந்திருக்கக்கூடிய செய்தி அறிவிக்கப்பட்டது. உடனே மனமகிழ்ந்த அரசன் அவரை உடனடியாக அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். உள்ளே சென்ற இந்த புலவர் தன்னுடைய சுற்றத்தார்கள் எல்லோரையும் காண்பித்து கொடுத்து தானும் மன்னனுடைய பெருமைகளை எல்லாம் பாடத் தொடங்கினார். அவனுடைய வீரத்தை புகழ்ந்து பாடினார். செருகளத்திலே அவன் செண்டாடக்கூடிய சிறப்பையெல்லாம் கொண்டாடினார். அந்த எதிரி மன்னர்களுடைய தலைகள் பந்துகள் போலே உருண்டு சென்றதை பாடினார். எதிரி நாட்டை இவன் தனதாக்கிக் கொண்டு அதை அடிமைப்படுத்தாது அவர்களையும் மனமகிழும்படியாக ஆட்சி செய்த திறத்தை பாடினார். இவனுடைய நீதி செங்கோலின் சிறப்பை பாடி அதனால் மகிழ்ந்த தேவர்கள் மாதம் மும்மாறி பொழிவதையும் நல்ல நிலையில் நிலவளமும் நீர்வளமும் சேர்ந்திருப்பதையும் கொண்டாடி பாடினார். இதையெல்லாம் கேட்டு மனமகிழ்ந்தானாம் இளஞ்சேட்சென்னி ஆகிற இந்த மன்னன். மனமகிழ்ந்த மன்னன் அந்த புலவரை பார்த்து, புலவர் பெருமை, இப்படி தூரதேசத்திலிருந்து நம் நாட்டை வந்து அடைந்து இந்த நாட்டின் சிறப்பையும் மக்களின் பெருமையையும் அரசின் சிறப்பையும் பாடினீர், உமக்கு என்ன பரிசு வேண்டுமோ கேளுங்கள் என்று சொன்னாராம்.
வந்திருந்தவர் உம்மை போன்று வள்ளல்கள் நிறைந்திருப்பதாலே எனக்கெந்த குறையுமில்லை. ஆனால் இவர்கள் எல்லோரும் எனக்கு வேண்டியவர்கள். என் உறவினர்கள் சிலர், என் உற்றார்கள் சிலர், என் சுற்றத்தார்கள் சிலர். நீ எனக்கு தரவிருக்கும் பரிசை அவர்களுக்குத்தான் நான் வழங்க இருக்கிறேன். அதனால் இவர்களுக்கு தகுதியான பரிசுகளை நீ தந்துதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே அந்த அரசனும் இந்த புலவர்களுடைய அந்த குணத்தை பார்த்து கொண்டாடி, தனக்கென்று எல்லாவற்றையும் சேகரித்து வைத்துக் கொள்பவர்களுக்கு நடுவே எனக்கானவை போதுமான அளவில் என்னிடம் இருக்கின்றன. அதனால் என்னுடைய உறவினர்களும் சுற்றத்தார்களும் மனமகிழும்படியாய் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாரே, இவருடைய குணத்தின் சிறப்பு எத்தகையது என்று மகிழ்ந்து பொன்னும் பொருளும் பரிசாக கொடுத்தானாம். பல்வேறு ஆடை ஆபரணங்கள் எல்லாம் மூட்டைகளாக்கி அங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அரசபையிலே அவற்றையெல்லாம் பிரித்து பார்த்த புலவரினுடைய உறவினர்கள் எல்லாம் இதுவரையிலும் அத்தனை விலையுயர்ந்த ஆபரணங்களையோ பட்டாடைகளையோ பார்த்து அறியாதவர்கள். அந்த ஆபரணங்கள் ஒவ்வொன்றையும் கையில் எடுத்து பார்த்தவர்களுக்கு எது எங்கே அணிந்து கொள்ள வேண்டும் என்பது கூட தெரியவில்லை. ஒருவர் விரலிலே அணிந்து கொள்ள இருந்த மோதிரத்தை காதிலே காதணியாக அணிந்து கொண்டாராம். இடுப்பிலே அணிந்து கொள்ள வேண்டிய மேகலையை மற்றொருவர் கழுத்திலே வைத்து கட்டிக்கொண்டாராம். சிலம்பை கைவளையாக்கியும் இப்படி இவர்கள் செய்து வந்த அந்த விளையாட்டையெல்லாம் பார்த்து அரசபையிலே இருந்தவர்கள் சிரித்து மகிழ்ந்தார்கள். அப்போது புலவருக்கு இதே போன்ற ஒரு காட்சி இராமாயண மகாகாவியத்தில் வந்தது நினைவுக்கு வந்தது. ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு சென்றான். சீதை ஆகாச மார்க்கமாக இலங்கையை நோக்கி செல்லும்போது தான் சிறைப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை ராமனுக்கு எப்படியாவது தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டாள். அதனால் தன்னுடைய புடவை தலைப்பிலே ஒரு துண்டை கிழித்து அதிலே தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாவற்றையும் களைந்து ஒரு முடிச்சியாக முடித்து மேலே இருந்து பறந்து செல்லும் விமானத்திலிருந்து கீழே எறிந்தாள். அது கீழே வந்து விழுந்து கிடந்தது. பிறகு சீதை சென்ற தடத்தை தேடிக்கொண்டு வந்த ராமனும் லட்சுமணனும் குரங்கு படையோடு வர அங்கே சீதையினுடைய ஆபரணங்கள் எல்லாம் ஒரு துணிமுடிப்பாக விழுந்திருப்பதை பார்த்து அறிந்தார்கள். அதை கையில் எடுத்து பிரித்து பார்த்தபோது அருகிலிருந்த குரங்குகள் அந்த சீதாதேவியினுடைய ஆபரணங்கள் ஒவ்வொன்றையும் எங்கே அணிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் காதணியை கழுத்திலும் கழுத்தணியை இடுப்பிலும் இடுப்பணியை தலையிலும் வைத்து அணிந்து கொண்டு விளையாட்டு காண்பித்தனவாம். அந்த நகைச்சுவை காட்சி போலே இதுவரையில் விலையுயர்ந்த ஆபரணங்களை பார்த்தும் அறியாத புலவரனுடைய மக்கள் செய்த அந்த செயல்பாடு இருந்தது என்று இராமாயண காட்சியோடு தான் கண்ட அந்த காட்சியை ஒப்பிட்டு பாடுகிறார். தமிழ் கூறும் நல்லுலகில் முதலில் தோன்றிய காவியங்கள், பாடல்கள், சங்க இலக்கிய பாடல்கள். அன்றிலிருந்து தொடங்கி இராமாயணத்தினுடைய சிறப்புகள் அறிந்துத்தான் இங்கே இருந்த புலவர்கள் எல்லாம் பாடியும் பரவியும் வந்திருக்கிறார்கள். காலம் உள்ளதனையும் இராமாயண மகாபாரதம் ஆகிற காப்பியங்கள் இந்திய தேசத்தின் தனிப்பெருமையை பறைச்சாற்றிக் கொண்டு மொழிகள் எல்லாவற்றாலும் புகழப்படும் சிறப்போடு இருக்கும் என்பதை இதுவரையில் அப்படித்தான் இருந்து வந்தது என்பதையும் இந்த சங்கப்பாடல் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.